நண்பர்களே, இந்த கோன்பூவில் காய் வந்து எப்போ பார்த்துக்கிறீங்க நண்பர்களே? இந்த கோன்பூவில் இந்த பூவில் காய் உருவாகும், வளமையாக அது விழுந்து விடும். ரெண்டாயிரம் இந்த பிடிமானங்கிறத விழுந்து விடும். ஆனால் இந்த கோன்பூவில் ஒரு காய் உருவாகி இருக்குது. அந்த காயத்தை நாங்கள் பாய போகிறோம். பாருங்கள் நண்பர்களே, அது தெரிகிறது. இதுதான் அந்த கோன்பூவில் வந்த காய். இப்போ இந்த காய் கருகி, இந்த காய் இப்போ கருகிட்டுது, கொஞ்சம் நிறம் மாறுது நண்பர்களே. இதுதான் அந்த காய், கோன்பூவில் வந்த காய் நண்பர்களே. இதுதான் அந்த காய். நீங்கள் நண்பர்களே, இந்த காயை நான் உடைச்சி பார்க்க போகிறேன் நண்பர்களே. நண்பர்களே, இந்த காய் எப்படி இருக்குன்னா காற்று போல இருக்குது, பாதமே இல்லாமல் காற்று போல இருக்குது. இப்போ இதை வெட்டி பார்க்க போகிறோம் நண்பர்களே. பார்த்தீங்க நண்பர்களே, சீட்ஸ். இந்த சீட்ஸ் என்ன சீட்ஸ்னால் அந்த கோன்போட சீட்ஸ். பார்த்தீங்க நண்பர்களே, நீங்கள் கோன்போட சீட்ஸ் வந்துருக்கு. இந்த சீட்ஸ் காற்றுல பரவக்கூடியது, வெடிச்சு பரவக்கூடியது. இதை விட்டாலே இது எல்லா இடம் பரவிடும். இந்த கோன்பு இப்படி வேகமாக தன்னை இனப்பெருக்கத்துக்கு செய்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான பூக்கள், காற்றுல பரவக்கூடிய பூக்கள். அந்த முருக்கம் பூ மாதிரி வந்திருக்கு. முருக்கம் பூ காற்றுல பரவக்கூடியது. நன்றி நண்பர்களே.